Hey all, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் சாட்டர்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் தான், கொஞ்சம் ஹெவியாக தான் பண்ணுவேன் எப்போவுமே. வீக் ஃபுல்லாக வந்து நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணி சாப்பிட முடியாது. ரெகுலராக லைக் கார்ன்ஃப்ளேக்ஸ், ப்ரெட்டு, டோஸ்ட் இவ்வளோ தான் சாப்பிடுவோம். வீக்கெண்ட் மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறது உண்டு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொங்கல், அதுக்கப்புறம் மெதுவடை, சட்னி இதான் பண்ணியிருந்தேன். பொங்கல், வெண்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா வந்து 1 டம்ளர் அரிசி, பச்சரிசி, அதுக்கு வந்து 1/2 டம்ளர் வந்து இது சிறுபருப்பு, இது 2 நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம நார்மலாக குக்கர் விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து ஊற வச்சு நான் நேற்று ஈவினிங்கே ஊற வச்சுட்டேன். ஒரு 1.5 hours 2 hours கிட்ட ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மார்னிங் ஏர்லியாக எந்திரிச்சும் ஊற வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேங்கிறதால ஒரு மணி நேரமாவது நீங்கள் வந்து தண்ணி வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு மிக்சிக்கு போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா சூடாகாமல் இருக்கும் அந்த மாவு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் வைக்கிறதுக்குன்னு அதுலேயே கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் மாதிரி நெய் சேர்த்து நம்ம 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் சிறுபருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு நான் 3 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். வழக்கமாக 4 டம்ளர் விடுவாங்க, 3 டம்ளர் தான் நான் விட்டுருக்கேன். ஏன்னா 4 டம்ளர்லாம் தண்ணி விட்டோம்னா ரொம்ப பொங்கி தண்ணி கீழே ஊற்றுது குக்கரில். நார்மலாக எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் 3 டம்ளர் தண்ணி மட்டுமே வச்சு சிம்மில் வச்சுருங்க. சிம்லேயே வச்சு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக வெந்துடும். நிறைய தண்ணி கீழே பொங்கிலாம் கீழே ஊற்றாது. நம்ம அதுக்கப்புறமா சுடு தண்ணி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சாதம் வெந்ததுக்கப்புறம். இப்போ நான் மிக்சியில் வந்து மாவு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். ஃபைனாக இருக்கணும், பட் கெட்டியாக இருக்கணும். அதில் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகு வந்து நான் 1-2 நுணுக்கி, பவுடராக நுணுக்கிடக்கூடாது, 1-2 தட்டி அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் மாவில். நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்க்கலை இந்த வடைக்கு. உங்களுக்கு விருப்பம்னா பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து பண்ணலாம். நான் வெறும் கருவேப்பிலையும் 1-2 தட்டின மிளகு, அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு இவ்வளோ தான். மிக்சியில் அரைச்ச மாவை வந்து நல்லா விஸ்க்கு இல்லை கையிலேயே கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் வடை நல்லா வரும், சாஃப்டாக மொறுன்ட்டு வரணும். நமக்கு வந்து இந்த அரிசி மாவு சேர்க்கறது இல்லைன்னா வந்து சோடா மாவு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நல்லா புசுன்ட்டு வெளியே கிறிஸ்பியாக வரும். நீங்கள் மாவை நல்லா ஒரு 5 நிமிஷம் விஸ்க்கு இருந்தால் விஸ்க்கு வச்சு பீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கையிலேயே கூட நம்ம விரலை நல்லா விரிச்சா மாதிரி வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிட்டு ஃப்ளஃபியாக வரும் அந்த மாவு. அதுக்கப்புறம் வடை போட்டிங்கன்னா சூப்பராக வரும். அதேமாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிற ட்ரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், மாவு சூடாகாமல் சூப்பராக வரும். இப்போ நம்ம குக்கர் திறந்துட்டு சாதம் நல்லா குழைய வெந்திருக்கு. தேவையான அளவு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் டேரெக்டாக அதுலேயும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மீதி நம்ம மிளகு சீரகம் தாளிக்கிறதுல அப்புறம் தாளிப்பேன். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறதா இருந்தால் முந்திரி பருப்பு ரொம்ப வறுபட்டுறக்கூடாது. அதனால் லைட்டு ப்ரௌன் வர அளவுக்கு மட்டும்தான் வறுபடணும்னா ஃபஸ்ட்டு நான் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கெட்டிலில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, சுடு தண்ணியை வந்து இந்த பொங்கல் நம்ம சாதம் வெந்திருக்கு இல்லையா, அதில் நான் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இதுதான் பெஸ்ட். இந்த அளவுக்கு குறைவாக இருந்தால் சூடு ஆறுனதுக்கப்புறமும் நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி வச்சு குக்கரில் வைக்கும் போது தண்ணி வெளியே வடிஞ்சு ஊற்றுது இல்லையா, அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் சிம்மில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் 3 விசில் 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா கூட கரெக்டாக வரும். ஸோ பொங்கல் நல்லா மசிச்சு ரெடி பண்ணிவிட்டேன். நான் இப்போ முந்திரி பருப்பு வறுத்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம தாளிப்புக்கு ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திருப்பியும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் நெய் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி நெய் விட்டுக்கிறேன். நம்ம விருப்பம் தான், நெய் உங்களுக்கு கூட குறைச்சல் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சீரகம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா, குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம். உங்களுக்கு இஞ்சி பிடிக்கும்னா இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். துருவினதோ இல்லை பொடியாக நறுக்கின இஞ்சியும் நீங்கள் இந்த தாளிப்பில் ஆட் பண்ணி
சேர்த்துக்கலாம். எனக்கு எங்கள் பசங்க வந்து வாயில் வந்தால் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்கல. பட் இஞ்சியோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பொங்கல் வெண்பொங்கல் இஸ் ரெடி. ஜென்ரலாக ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய்யோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்ப்பது உண்டு. அது ஏன் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து உதிராமல் லைக் அந்த எப்படி சொல்கிற ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி அது விழணும் அப்படின்னா எண்ணெய் சேர்த்தா ஆறுனதுக்கப்புறமும் அது அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் நம்ம வீட்டில் சுட சுட சாப்பிடும் போது எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம். நெய்யோட வாசத்தோடு தான் வெண்பொங்கல் எப்பவும் நல்லாயிருக்கும். ஸோ வெண்பொங்கல் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வடைக்கு மாவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரைச்ச உடனே இருந்ததுக்கும் ஒரு 5 நிமிஷம் விஸ்கை வச்சு இந்த மாதிரி நான் பீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ லைட்டாக ஃப்ளஃபியாக ஆகிடும். அந்த பேட்டரே வந்து மாவே பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ளஃபியாக ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக நல்லா ஏர் ஃபார்ம் ஆகிடுது இல்லையா, சாஃப்டாக வரும். அதுக்காக தான் சொல்கிறது. கண்டிப்பாக பீட் பண்ணிக்கோங்க. கிரைண்டரில் அரைச்சாதான் இந்த மெதுவடை நல்லா வரும் அப்படின்னு கிடையவே கிடையாது. மிக்சியில் அரைச்சி சூப்பராக வரும் மெதுவடை. நல்லா டபுள் தி சைஸ் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது வடை வந்து நல்லா உப்பி உப்பி வரும். அப்படியே சைஸ் பார்த்திங்கன்னா டபுள் ஆகிடும். அண்டு ஷேப் உங்கள் விருப்பம். நான் வந்து இந்த கையில் 2 கையில் வச்சோ இல்லை இலையில தட்டி இல்லை பாலித்தீன் பேப்பர் ஏதாவது இருந்தால் அதில் தட்டிலாம் போடுவாங்க கரெக்டாக வர்றதுக்கு. நான் வீட்டில் நார்மலாக இப்படி தான் கடகடன்னு போட்டுருவேன். ஒரு பக்கம் நம்ம தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியில் கை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தொட்டு போட்டாலே போதும். வடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்ட உடனே தெரியும் நல்லா டபுள் தி சைஸ், அதாவது சைஸ் நல்லா பெருசாக புசு புசுன்ட்டு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இல்லை நான் மிக்சியில் அரைச்சி பண்ணதில்லை வராது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பெரும்பாலும் நானும் கொஞ்சம் நாள் முன்னாடி வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், மிக்சியில் அரைச்சா நல்லா வராதுன்னு. மிக்சியில் அரைச்சாலே ரொம்ப நல்லா வரும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கேக் பேட்டர் மாதிரி நினச்சிக்கிட்டு நல்லா விஸ்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அது நல்லா ஏர் ஃபார்ம் ஆகி மாவே கொஞ்சம் லைட் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க, நல்லா கெட்டியாகவே. மிக்சியில் அரைக்கிறது அப்படிங்கிறதால நம்ம வந்து கெட்டியாக அரைக்க முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் தண்ணி விடாமல் மாவை திருப்பி திருப்பி பிளேடு கீழே போய் மாவு சிக்கிக்காமல் அந்த பருப்பு சிக்கிக்காமல் வழித்து விட்டுட்டு தண்ணி விடாமலே லைட்டாக தண்ணி விட, சுத்தமாக தண்ணி விடாமல் அரைக்காது, கண்டிப்பாக லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். அண்டு கிறிஸ்பி வடை ரெடி. இது கூட வந்து நான் பொங்கல், மெதுவடை, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். சாம்பார் வேண்டான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ தேங்காய் சட்னி, நார்மல் தேங்காய் சட்னி தான், நம்ம தேங்காய், உடச்ச கடலை, 2 பல் பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் வச்சு அரைக்கிற கெட்டி சட்னி தான் அரைச்சிருந்தேன். அதான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஸோ கெட்டி சட்னி தான் அரைச்சிருந்தேன், தேங்காய் சட்னி. அண்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். அண்டு உங்களோட நான் காட்டுறேன் பாருங்கள். ஷேப்லாம் பார்க்காதீங்க. ஷேப் 1 2 ஷேப் ஒழுங்காக வரும், 1 2 வராது. நான் கொஞ்சமான குட்டி கடாயில் கொஞ்சமான எண்ணெய், திட்டமாக எண்ணெய் வச்சு தான் பண்ணுவேன். அண்டு உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா தெரியல, நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. நான் அதுக்காக ப்ரெஸ் பண்ணி காட்டினேன். நீங்கள் பிரிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹாலோவாக இருக்குது, அதாவது ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோ தூரம் உப்பி இருக்குது. உள்ளே வந்து சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். சிம்லேயே வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வடை எடுங்க. சீக்கிரம் வெந்துடும். டக்குன்னு வெளியே ப்ரௌன் ஆகிடும் நல்ல எண்ணெய் சூடாக இருந்தால். ஆனால் உள்ளே மாவு வேகாது. அதனால் பொறுமையாகவே பண்ணிவிடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீக்கோட வீக்கெண்ட் பிரேக்ஃபாஸ்ட், இதுதான் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். வெண்பொங்கல், மெதுவடை அண்ட் தேங்காய் சட்னி. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.